ஹாய், ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்க சம்பத் பேசுறேன் ஃப்ரம் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். லாஸ்ட் ஒரு 80 டேஸ் வந்து இங்கிலீஷ் கிராமர் பார்த்தோம். இந்த கிளாஸோட கன்டினியூஷன் வந்து அந்த கிராமர் வந்து இன்னும் உங்களுக்கு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. திருப்பி அது சம்மந்தமா நீங்க கிளாஸ்ல எடுக்கிற மாரி இந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து நைட் ஃபுல்லா நைட் நம்ம 8 9 மணிக்கெல்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணோம்ல. அப்போ இனிமேல் வந்து ஒரு 30 டேஸ் இங்கிலீஷ் கிராமர் கொண்டு போலாம். சரிங்களா? 30 டேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் 30 டேஸ் இங்கிலீஷ் கிராமர் வந்து கத்துக்கிற மாரி ஒரு கிளாஸ் கொண்டு போலாம். சரிங்களா? அப்ப இந்த 30 டேஸ்க்குள்ள நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா கிராமர்னா என்ன? அதாவது இங்கிலீஷ் கிராமர்னா என்ன? ஒரு சென்டென்ஸோட பேட்டர்ன் எப்படி இருக்கு? அதுல என்னென்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாங்க? சரிங்களா? அதுல முதல்ல என்ன வார்த்தை வரும்? கடைசியில எப்படி என்ன வார்த்தை வரும்? தப்பு இல்லாம எப்படி எழுதணும்? அப்படின்றத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா தானே இருக்கீங்க? இங்கிலீஷ் கிராமர் கத்துக்கணும்னு இருக்கீங்கல்ல? அதே மாரி சம்மர்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகணும்னு இருக்கீங்கல்ல? அப்ப இதுக்கெல்லாம் நிச்சயமா இது ஒரு தீர்வா இருக்கும்னு நம்புறேன். நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு 30 நாள் இன்னைக்கு என்னது பிப்ரவரி 19 இன்னைக்கு. இதுலேருந்து ஒரு 30 நாள் ஆட் பண்ணீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு கிராமர் பத்தின இங்கிலீஷ் கிராமர் பத்தின புரிதல் இருக்கும். சரிங்களா? நீங்க எழுதுறதுக்கும், அதாவது ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல பேசவும் ஆரம்பிச்சிருவீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே இன்னைக்கு கிளாஸ்க்கு போலாம். அப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா, ஒரு வாக்கியத்த நான் எழுதுறேன். இங்க பாருங்க. "நீ யாருப்பா?" அப்படின்னு கேட்குறாங்க. நானாங்க, நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்றேன். "நீ யாருப்பா?" அப்படின்னு நம்மள ஒரு கேள்வி கேட்குறாங்க. நானாங்க, நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட்டுங்க. நான் ஒரு நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் அப்படின்னு கேட்குறோம். இப்ப நமக்கு எங்க இங்க இங்கிலீஷ்ல ஸ்டக் ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்டும் இங்கிலீஷ். ஒரு அப்படின்றது அது நமக்கு தெரியும். ஏ அப்படின்னு படிச்சிருப்போம். 4 ஐன்னு படிச்சிருப்போம். தெரியுதா? ஐய ஸ்கூல் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லுவோமா? இப்ப எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்க. ஐய ஸ்கூல் ஸ்டூடண்ட். இங்கிலீஷ் மட்டும். ஸ்கூல் ஸ்டூடண்ட். இது வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாரி இல்லல்ல. பட் எப்ப இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட். ஸ்கூல் ஸ்டூடண்ட். இது வந்து ஓகே. இது வரைக்கும். ஸ்கூல் ஸ்டூடண்ட் வரைக்கும் ஓகே. பட் இந்த ஐக்கும் ஸ்கூல் ஸ்டூடண்ட் அப்படின்னு இருக்கும். இடையில ஏதோ ஒரு வார்த்தை இடிக்குதுல்ல. அந்த இடிக்கிற வார்த்தை தான் நம்ம வந்து போட்டு ஃபில் பண்ணா அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஸோ அப்ப அந்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாருங்க. அப்ப அந்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் அப்படின்னா ஐன்னு சொல்லிடுறோம். ஸ்கூல் ஸ்டூடண்ட்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு சொல்லியாச்சு. இப்ப 2த்தையும் சேர்க்கிற ஒரு வார்த்தை என்ன? நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் தமிழ்ல சொல்லும்போது. அப்ப இங்கிலீஷ்ல சொல்லும்போது, நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அப்ப இந்த இருக்கிறேன் இப்போ பிரசன்ட்ல ஒரு பொருள் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்லன்னா ஒரு பொருள் இப்படிதான் இருக்கு. இது மாதிரி இருக்கு. அப்படின்னு சொல்றதுக்கான வார்த்தை தான் இந்த ஆம். அப்படின்னு சொல்றதுக்கான வார்த்தை தான் இந்த ஆமு. ஆம்னா இப்போ பிரசன்ட்ல இருக்கிறேன். இருக்கு. ஒரு பொருள் இருக்கு. ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கான வார்த்தை. சரிங்களா? அதுதான் அந்த ஆம் சொல்லுது. ஏஎம் ஆம். அப்ப இத சேர்த்து சொல்லுங்க. ஐ ஆம் எ ஸ்கூல் ஸ்டூடண்ட் வந்துருச்சா? உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டூடண்ட்னா அதுவும் இங்கிலீஷ்லயே தெரியுது. ஐன்னா நான்னு தெரியுது. ஒருன்னா ஏன்னும் தெரியுது. பட் இது 3த்தையும் லிங்க் பண்ணி அத சென்டென்ஸா கொண்டு வரதுக்கு தானே தெரியல. ஸோ அத பத்தின கிளாஸ் தான் நம்ம இனிமேலு கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஓகேவா? இங்க பாருங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் எடுத்துங்க. ஐ அம்னா இப்ப நான் என்ன சொன்னேன்? ஆம்னா இருக்கிறேன்னு சொன்னேனா? என்ன இருக்கு? நான் இருக்கிறேன். நீ இருக்கிறியா? அப்ப நீ இருக்கிறன்னா கேள்வி 2 விதமா பிரியுது பதிலு. நீ இருக்கிறியா? இரு. யாரு வேணான்னா? நீ என்னவா இருக்கிற? அப்படின்னு கேட்பாங்க. நீ என்னவா இருக்கிறன்னு கேட்பாங்க. நீ என்ன செஞ்சுகிட்டு இருக்கன்னு கேட்பாங்க. அப்ப நீ என்னவா இருக்கிறன்னு சொல்லும்போது அது வந்து அட்ஜெக்டிவ்னு வந்துருது. நீ என்ன செஞ்சுகிட்டு இருக்கன்னு சொல்லும்போது அது வெர்ப்ல வந்துருது. பாரு ஐ எம் நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா இருக்கேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இங்க பாருங்க. இந்த பக்கமா பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஒரு நிமிஷம் இருங்க. நீ என்ன செஞ்சுகிட்டு இருக்க? ஐ எம்னா நான் இருக்கிறேன். ஓ! இருக்கிறியா? நீ அப்படின்னா நீ என்னப்பா செஞ்சுட்டு இருக்க? ஐ எம் பிளேயிங்.
நான் விளையாடிட்டு இருக்கேன். சரியா? அப்ப இந்த பக்கம் கேட்குறாங்க. நீ விளையாடிட்டு இருக்கியா? ஓகே. 2 பதில் பாருங்க. அப்ப நீ என்னவா இருக்கிற? ஐ அம் எ டீச்சர். நான் ஒரு டீச்சரா இருக்கேன். அப்போ நான் இருக்கிறேன்ற கேள்விக்கு ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்ட்டிங் வந்து 2 விதமா அத நம்ம கொண்டு போலாம். ஒண்ணு வெர்பாவும் ஒரு செயல குறிக்கிற மாரியும், இன்னொன்னு வந்து ஒரு பொருள் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்ற மாரியும் நம்ம கொண்டு போலாம். சரிங்களா? அப்போ இதுல ஃபைனலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஐ அம்னா நான் இருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப இப்ப சொல்லுங்க. ஹி இஸ்னா என்ன? அவன் இருக்கிறான். ஷி இஸ்னா என்ன? அவ இருக்கிறா. இட் இஸ்னா என்ன? அது இருக்கு. ஓகே, இது வரைக்கும் புரியுதா? அப்போ இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஹி இஸ்னா நான் அவன் இருக்கிறான். ஹீனா அவன். இஸ்னா இருக்கிறான். ஐனா நானு. ஆம்னா இருக்கிறேன். ஷீனா அவன். ஈஸ்னா இருக்கிறா. இட்டுனா அது. ஈஸ்னா இருக்குது. ஓகே, இவங்கெல்லாம் 2 விதமா பதில் சொல்லணும். என்னவா இருக்காங்க? சாரி, என்னவா இருக்கிறாங்க? என்ன செஞ்சுகிட்டு இருக்காங்க? இந்த மாரி 2 டைப்ல நீங்க வந்து சொன்னீங்கன்னா, அவ்வளோதான் ஒரு சென்டென்ஸ நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப பார்க்கலாமா? இப்ப பாருங்க. அ அந்த பொண்ணு, அவ ஒரு டீச்சரா இருக்கிறா. அந்த பொண்ணு எப்படி எழுதுவீங்க? அவ ஒரு டீச்சரா இருக்கா. ஷி இஸ்னா அவ இருக்கிறா. ஒரு டீச்சரா இருக்கான்னா, எ டீச்சர். ஷி இஸ் எ டீச்சர். அடுத்தது, அவன் ஒரு என்ஜினியரா இருக்கிறான். ஹி இஸ் அன் என்ஜினியர். என்ஜினியர். அடுத்தது அடுத்தது, நான் ஒரு டாக்டரா இருக்கேன். ஐ எம்னா நான் இருக்கிறேன். டாக்டர்னா எ டாக்டர். அப்போ நான் இருக்கிறேன். அவ இருக்கிறா. அவ என்னவா இருக்கிறா? ஒரு டீச்சரா இருக்கிறா. ஹி இஸ்னா அவன் இருக்கிறான். என்னவா இருக்கிறான்? ஒரு என்ஜினியரா இருக்கான். அப்ப நான் இருக்கிறேன். என்னவா இருக்கிறேன்? ஒரு டீச்சரா இருக்கேன். அப்போ இந்த 3 மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல இந்த வார்த்தைகள எப்படி ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. அப்ப இதுக்கு என்ன தெரியணும்? டாக்டர்னா நெறைய வார்த்தைகள் தெரியணும் ஃபர்ஸ்ட்டு. ஒரு சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். நம்ம யார பத்தி பேசுறோமோ அவங்க, அவங்க செய்ற செயல், சரிங்களா? இல்லன்னா நம்ம யார பத்தி பேசுறோமோ அவங்க, அவங்க எப்படி இருக்காங்க? நம்ம யார பத்தி பேசுறோமோ அவங்க, அவங்க எப்படி இருக்காங்க? இல்லன்னா அவங்க செய்ற செயல். இத பத்தி மட்டும் நம்ம தெரியணும். அப்ப நமக்கு இங்க என்ன தெரியணும்? நெறைய செயலை செய்யக்கூடிய ஒரு செயல பத்தின வார்த்தைகள் தெரியணும். ஒரு செயல ஒருத்தவங்க செய்றாங்க. அப்ப அதுக்கான வார்த்தை என்ன? அவன் விளையாடுறான். அப்ப விளையாடுறதுக்கான செயல் என்னது? அது எத குறிக்கிற வார்த்தை? விளையாடுறதுக்கு பேர் என்ன இங்கிலீஷ்ல? பிளேயிங் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது, நான் டிவி பார்க்குறேன். ஐ அம் வாட்சிங். நான் படம் பார்க்குறேன். வாட்சிங் மூவி. இந்த படம் பார்க்கறதுக்குன்றது இந்த வார்த்தை தெரியணும். வாட்சிங் மூவி அப்படின்றது தான் படம் பார்க்கறதுக்கான ஆங்கில வார்த்தை. ஸோ, அப்போ நம்ம இந்த ஆங்கில வார்த்தைகள நெறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா அப்படியே? அப்படியே ஒரு சின்னதா ஒரு ஸ்பீடா ஒரு விஷயம் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஓகே. அப்போ நான் இருக்கிறேன். பாருங்க, ஐ அம்னா நான் இருக்கிறேன். என்னவா இருக்கிறேன்? ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கேன். அப்போ நம்ம தமிழ்ல சிம்பிளா சொல்லும்போது, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க. நான் ஒரு மாணவன். இதெல்லாம் வேணாங்க. நான் ஒரு ஸ்டூடெண்ட் அவ்வளோதான். இங்க ஐ அம் ஹேப்பி. நான் இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? ஹேப்பியா இருக்கிறேன். இங்க பாருங்க, நானே இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? சந்தோஷமாக இருக்கிறேன். இதுதான் அட்ஜெக்டிவ்னு பேரு. இந்த பொருள் முதல்ல நம்ம யார பத்தி பேசுறோம்? என்ன பத்தி நானே சொல்லிக்கிறேன். அப்ப நான் தான் இங்க சப்ஜெக்ட். அங்க யார பத்தி பேசுறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஐன்ற சப்ஜெக்ட் எப்படி இருக்கான்? சந்தோஷமா இருக்கான். அப்ப அந்த சந்தோஷமாக அப்படின்றது தான் அட்ஜெக்டிவ். ஒரு பொருள் எப்படி இருக்குன்றது சொல்லுது, அதுதான் அட்ஜெக்டிவ். ஓகேவா? அடுத்தது இங்க பாருங்க. "ஏன்பா நீ ரெடியா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆ, ஐ அம்னா நான் இருக்கிறேன். என்னவா இருக்கிறேன்? ரெடியா இருக்கிறேன். தயாராக இருக்கிறேன். ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப அடுத்ததுக்கு வரும். கொஞ்சம் ஸ்பீடா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ அம் அங்க வந்து ஒரு பொருள் எப்படி இருக்குன்னு சொன்னுச்சு. நான் எப்படி இருக்கேன்னு சொன்னேன். சரிங்களா? இப்ப அதே நானு
என்ன செஞ்சுகிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்றேன். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க. ஐ அம் நான் இருக்கிறேன். லேர்னிங் அப்படின்றது வந்து ஒரு செயல். ஸ்பீக்கிங் அப்படின்றது ஒரு செயல். அப்போ இந்த இடத்துல ஒரு செயலை பத்தின வார்த்தை வருது. அங்க பொருள் எப்படி இருக்குன்ற வார்த்தை வந்துருச்சு. சப்ஜெக்ட் பிளஸ் ஆம் பிளஸ் பொருள் எப்படி இருக்குன்ற வார்த்தை வந்துச்சு. அது வந்து அட்ஜெக்டிவ்னு சொன்னோம். இந்த இடத்துல வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆம் அடுத்து ஒரு ஒரு என்ன வந்துருச்சு? செயலை குறிக்கிற வார்த்தை வந்துருச்சு. அப்போ இங்க பாருங்க. ஐ எம் லேர்னிங்னு இருக்கு. இந்த இடத்துல லேர்னிங்னா கத்துக்கிறதுன்னு அர்த்தம். ஐ எம் நான் இருக்கிறேன். என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? கத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே ஒரு வெர்ப் அதாவது வெர்ப்னா என்ன? செயலை குறிக்கும். செயலை மட்டும் தான் குறிக்கும். அந்த வார்த்தையை எடுத்து இப்படி பார்த்தோம்னா, எடுத்து பார்க்கும்போது அது வந்து ஒரு செயலை குறிக்கிற வார்த்தையா இருந்துச்சுன்னா, அதுதான் வெர்ப்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல வந்து ஐ எம் நான் இருக்கிறேன். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? லேர்னிங் கத்துக்கிறேன். லேர்னிங் கத்துக்கிறேன். ஐ எம்னா நானு இருக்கிறேன். லேர்னிங் அப்படின்னா கத்துக்கிறேன். கத்துக்கிட்டு இருக்கேன். என்ன கத்துக்கிட்டு இருக்கேன்? இங்கிலீஷ். இது வந்து ஆப்ஜெக்ட்ன்னு பேர். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இதுதான் பேசிக். இப்ப இங்க பாருங்க. ஐ எம். ஐ எம்னா நான் இருக்கிறேன். ஸ்பீக்கிங் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? பேசிக்கிட்டு இருக்கேன். எப்போ? இப்போ. இது வந்து ஆப்ஜெக்ட் பேரு. இது வந்து அட்வெர்ப் ஆஃப் டைம். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு இவ்வளோ டெப்த்தா தேவையில்ல. 2டே 2 இதுதான். யாரு செய்றா? அவங்க என்ன செய்றாங்க? இல்லன்னா அவங்க என்னவா இருக்காங்க? நம்ம வந்து பேசிக்கா ரொம்ப டெப்த்தா கிராமர்லாம் தெரிஞ்சுட்டு போறதில்ல. நம்மளோட எய்ம் என்ன? பேசணும். அதுதான் நம்மளோட எய்ம். இப்ப புரிஞ்சிருச்சா? அப்போ ஐ அம் லேர்னிங் இங்கிலீஷ். ஐ அம் ஸ்பீக்கிங் நவ் அப்படின்னா, நான் இங்கிலீஷு இப்போ கத்துக்கிட்டு இருக்கேன். ஐ அம் ஸ்பீக்கிங் நவ்னா நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது எல்லாமே இது 2மே வந்து செயலை குறிக்கிற வார்த்தைகள். அப்போ நம்ம யார பத்தி பேசுறோமோ அவங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொன்னா அது வந்து அட்ஜெக்டிவ். அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்ற மாரியும் ஒரு சென்டென்ஸு, இல்ல அவங்க என்ன செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாரியும் வரும் சென்டென்ஸ். இப்ப ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகேவா? ஓகே. அடுத்தது இங்க பாருங்க. யூ ஆர்னா நீ இருக்கிற. ஐ எம்னா நான் இருக்கிறேன். யூன்னா நீ. யூ ஆர் தான் எப்பவுமே வரும். யூ ஆம்ன்னு வராது. சரிங்களா? யூ ஆர் அப்படின்னு தான் வரும். யூ ஆர் இப்ப ஐ எம் எ டீச்சர் வந்துருச்சு. அதே டீச்சர் எடுத்து இங்க போட்டு யூ ஆர் எ டீச்சர்னா ஐ எம்னா நான் இருக்கிறேன். என்னவா இருக்கிறேன்? ஒரு டீச்சரா இருக்கிறேன். அதே மாரி இந்த பக்கத்துல யூ ஆர் அப்படின்னா நீ இருக்கிற. என்னவா இருக்கிற? ஒரு டீச்சரா இருக்கிற. சரிங்களா? புரிஞ்சிருச்சா? அப்போ யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்கிற. யூ ஆர் லேட். நீ இருக்கிற. எப்படி இருக்கிற? தாமதமாக இருக்கிறாய். அடுத்து யூ ஆர் அப்படின்னா நீ இருக்கிற. யூ ஆர்னா நீ இருக்கிற. எப்படி இருக்கிற? சரியாக இருக்கிறாய். கரெக்ட். அடுத்தது யூ ஆர் அப்படி நீ இருக்கிற. எப்படி இருக்கிற? ஸ்மார்ட்டா இருக்கிற. அடுத்தது ஓகே இது புரிஞ்சுச்சுங்களா? அப்ப யூ ஆர்ன்னு வந்து இப்படி இருக்கிறேன்னு சொல்லுது. இப்ப இதுவே ஒரு அவர் வந்து யூன்றவர் வந்து ஒரு செயலை செய்யற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யூ ஆர் பிளேயிங் டென்னிஸ். அப்போ நீ இருக்கிற. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஒரு செயலை குறிக்கிற மாதிரி வந்து பிளேயிங் டென்னிஸ். ஓகேவா? ஓகே. அப்போ ஹீ இஸ் பாருங்க. ஹீ இஸ் அவன் இருக்கிறான். ஹீ இஸ் அவன் இருக்கிறான். ஹீ இஸ் அவன் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? ஹீ இஸ் மை மதர். அவனுடைய அம்மாவாக இருக்கிறான். ஹீ இஸ் மை மதர் அப்படின்னா கரெக்டா பார்க்க போனா அவன் என்னுடைய அம்மாவாக இருக்கிறான். சாரி. ஹீ இஸ் மை பிரதர் அப்படின்னா அவன் என்னுடைய அண்ணனா இருக்கிறான் இல்ல தம்பியா இருக்கிறான். சரிங்களா? ஹீ இஸ் டால் அப்படின்னா அவன் உயரமா இருக்கிறான். ஹீ இஸ் பிஸின்னா அவன் பிஸியா இருக்கிறான். ஹீ இஸ்ன்றது வந்து இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்னு சொல்லுது. ஹீ இஸ் மை பிரதர்னா அவன் என்னுடைய சகோதரனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது இங்க பாருங்க. ஹீ இஸ் டால்னா அவன் உயரமாக இருக்கிறான். அடுத்தது ஹீ இஸ் பிஸின்னா அவன் பிஸியா இருக்கிறான். நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? இல்ல தமிழ்ல பேச்சு வழக்குல? அவன் தான் என்னோட அண்ணன். அவன் உயரமானவன். அவன் ரொம்ப உயரமானவன்டா. அவன் பிஸியா இருக்கிறான். அவ்வளோதான். இப்படிதான் வரும். பேச்சு வழக்குக்கும், எழுத்து வழக்குக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. நீங்க முதல்ல இத 2த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இங்கிலீஷ் பேசும்போது அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா சொதப்பி விட்டுரும். சரிங்களா? இந்த வார்த்தைகள மட்டும் புரிஞ்சுக்கணும். அந்த ஃபார்மேட் தப்பா இல்ல கரெக்ட்டான்னு பார்க்கணும். நீங்க பேச ஆரம்பிச்சிடணும் அவ்வளோதான். ஓகே. அடுத்தது பாருங்க. ஹி இஸ் வொர்க்கிங். ஹி இஸ்னா அவன் இருக்கிறான்.
இங்க ஹி இஸ்னா அவன் இருக்கிறான். அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? அங்க அவன் ஹி இஸ்னா அவன் எப்படி இருக்கிறான்னு வந்துச்சு. இங்க அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு வருது. ஹி இஸ் ஒர்க்கிங்னா அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஹி இஸ் ஸ்லீப்பிங்னா அவன் தூங்கிட்டு இருக்கான். சரிங்களா? இதே இந்த இடத்துல பாருங்க. ஷி இஸ், ஷி இஸ், ஷி இஸ், ஷி இஸ், ஷி இஸ். இத்தனை ஷி இஸ் வந்துருச்சா? ஷி இஸ். அப்ப இங்க என்ன சொல்றாங்க? ஷி இஸ் மை சிஸ்டர். அவ இருக்கிறா. என்னவா இருக்கிறா? என்னோட சிஸ்டரா இருக்கிறா. அப்படியே நம்ம சொல்லுவோம் தமிழ்ல, அவள் என்னுடைய சகோதரியாக இருக்கிறாள் அப்படின்னு நான் சொல்லுவோம். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இவன் தான் என்னோட அக்கா. இவன் தானே என் அண்ணன். இவன் தான் என் தம்பி. அவங்க தான் என்னோட பேரண்ட்ஸ் அப்படின்னு தானே சொல்லுவான். பேச்சு வழக்கும் எழுத்து வழக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ ஷீ இஸ் மை சிஸ்டர். ஷீ இஸ் குக்கிங்னா அவ இருக்கிறா, என்ன செஞ்சுட்டு இருக்கா? சமைச்சுக்கிட்டு இருக்கா. ஷீ இஸ் ஹாப்பினா அவன் மகிழ்ச்சியா இருக்கிறா. ஷீ இஸ்னா அவ இருக்கிறா. ரெடினா அவ ரெடியா இருக்கிறா. ஷீ இஸ்னா அவ இருக்கிறா. அவ எப்படி இருக்கா? பேசிக்கிட்டு இருக்கா. ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? அப்போ ஈஸ், ஷீஸ், இட் இஸ் அப்படின்றதுக்கெல்லாம் உங்களுக்கு மீனிங் புரியுதா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இந்த இட்டு அப்படின்ற வார்த்தை நம்ம வந்து தமிழ்ல எது எதுக்கெல்லாம் அதுன்னு சொல்றோமோ அதை அப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டெப்த்தாவும் போக வேணாம். சரிங்களா? இப்போ இட்டுனா அதுன்னு அர்த்தம். இட்டுனா அதுன்னு அர்த்தம். ஒரு டீ கப் கொடுத்துருக்காங்க. ஒரு டீ கப்பு கையில கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு டீ கப் கையில கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ரொம்ப ஆவி பறக்குது. அப்ப நீங்க அதை வாங்கி என்ன சொன்னீங்க? அப்பா, இது ரொம்ப சூடா இருக்கு. இது ரொம்ப சூடா இருக்கு. அதாவது ஆ ஒரு உயிரினத்தை தவிர மற்ற உயிரற்ற பொருட்களை எல்லாம் சொல்லும்போது நீங்க அது அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மனுஷனை போயிட்டு அது இதுன்னு பேசினா கோவம் வந்துடும்ல. ஸோ அப்போ இப்படி வச்சுக்கோங்க. இட்டுனா அதுதான். அது எதை பேஸ் பண்ண குறிக்க யூஸ் ஆகுது அப்படின்னா, உயிரில்லாத பொருட்களை பற்றி பேசுறதுக்கு அது அப்படின்ற வார்த்தை யூஸ் ஆகுது. நம்ம அங்கதான் யூஸ் பண்ணணும். அப்போ இட்ஸ் ஹாட் அப்படின்னா டீ ரொம்ப சூடா இருக்கு. இட்ஸ் கோல்டு அப்படின்னா குளிர் இருக்கு. அந்த இட் அப்படின்ற வார்த்தை எப்படின்னா, இந்த இட் அப்படின்னு நம்ம பேசணும்னா இந்த இட் எதை சொல்றோமோ அதை பத்தி நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். இப்ப பாருங்களேன், நான் டீ கொண்டு வரேன். அந்த டீ ரொம்ப சூடா இருக்கு. இப்ப நான் டீ கொண்டுட்டு வரேன். இந்த டீ எப்படி இருக்கும்? ரொம்ப சூடா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஐ பிரிங் ஐ பிரிங் a cup of tea. It is hot. I bring பாருங்க. I bring a cup of tea. It is hot. It is hot அப்படின்னா ஐ பிரிங் a cup of tea. நான் டீ கொண்டு வரேன். நான் ஒரு கிளாஸ்ல ஒரு கப்ல டீ எடுத்துட்டு வரேன். அது எப்படி இருக்கா? ஹாட்டா இருக்கும். அப்போ இந்த இட்டுன்றது எதை சொல்லுது? நான் எடுத்துட்டு வர ஒரு கப் ஆஃப் டீயை பத்தி தான் பேசுது. சூடா இருக்கிற டீயை பத்தி சொல்லுது. அப்ப இந்த இட்டுன்றது எது சொல்லுது? டீயை பத்தி சொல்லுது. அப்ப புரியுதுங்களா? இட்டு அப்படின்னு வந்துச்சுன்னா அது எதை பத்தி சொல்றாங்களோ அதை வந்து உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ இட் பத்தி பார்க்கலாமா? இட் இஸ், இட் இஸ், இட் இஸ், இட் இஸ், இட் இஸ். அது இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு, அது இருக்குன்னு வருது. எப்படி இருக்கா? ஏதோ ஒண்ணு. இட் இஸ் சூடா இருக்கு. இட் இஸ் ஹாட்னா அது சூடா இருக்கு. இட்ஸ் கோல்டுனா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, கோல்டா இருக்கு. இட்ஸ் ரெய்னிங்னா மழை பெய்யுது. இந்த சென்டென்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு அப்புறமா பிரீஃபா சொல்றேன். சரிங்களா? இட் இஸ் ரெய்னிங் அப்படின்றது மட்டும். இட்ஸ் ஈஸினா அது ரொம்ப ஈஸியா இருக்கு. எதுன்னு உங்களுக்கு நீங்க பேசும்போது உங்க பேச்சு வழக்கில் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஓகே. அப்போ விஆர் யூஆர்னு பார்த்தோம். இப்போ விஆர் சரிங்களா? அடுத்து தேயார் தேனா அவங்க. ரெண்டுக்கு மேல. வீனா அது மாதிரி தான் ப்ளூரல். 2 பேர் இல்லை 2 பேருக்கு மேல. விஆர்னு நாங்க இருக்கோம். எப்படி இருக்கோம்? நாங்க நல்ல நண்பர்களா இருக்கோம். வி ஆர் ரெடி அப்படின்னா நாங்கள் தயாராக இருக்கோம். வி ஆர் லேர்னிங் அப்படின்னா நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இருக்கிறோம். என்னவா இருக்கிறோம்? ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கோம். அப்புறம் வி ஆர் நாங்கள் இருக்கிறோம். எப்படி இருக்கோம்? ஹாப்பியாக இருக்கும். அடுத்தது தே ஆர் என்ன செய்கிறாங்க? பிளேயிங். தே ஆர் ஒர்க்கிங். தே ஆர் கம்மிங். தே ஆர் ரைட்டிங். இது வந்து தே ஆர்னா அவங்க இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்றது சொல்லுது. அவங்க என்ன செய்கிறாங்க? விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? அப்ப
இதுதான் ஒரு சென்டென்ஸோட பேட்டர்ன். திஸ் இஸ்னா இது இருக்கு, தட் இஸ்னா அது அது இருக்கு. திஸ் இஸ்னா இது இருக்கு, தட் இஸ்னா அது இருக்கு. பாருங்க, திஸ் இஸ் மை புக். திஸ் இஸ் மை புக்குன்னு சொல்றாங்க. திஸ் இஸ்னா இது இருக்கு, என்னவா இருக்கு, என்னோட புத்தகமா இருக்கு. தட்னா அது, தட் இஸ் மை புக், அது வந்து என்னோட புக்கா இருக்கு. திஸ் தட், உங்களுக்கு மீனிங் புரியுதா? ஓகே, அப்போ இதுதான். சரிங்களா? இந்த 25 கொஸ்டின் கொடுத்துருக்கேன்ல, இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். இது சம்பந்தமா நாம நாளைக்கு கிளாஸ்ல பேசலாம். ஆனா ஓவராலா இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஓவராலா என்ன பார்க்குறோம், உங்களுக்கு என்ன பத்தி ஐடியா வந்திருக்கும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்ல ஐ எம், ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ், இந்த மாதிரியான பேட்டர்ன் வந்துச்சுன்னா அந்த வார்த்தை எதை எதெல்லாம் சொல்றதுக்கு பயன்படுதுன்னு வரணும். அதே மாதிரி தே ஆர், யூ ஆர், வி ஆர், இதெல்லாம் ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல வந்துச்சுன்னா இதெல்லாம் எந்தெந்த மாதிரி எந்தெந்த சுச்சுவேஷன்ல ஒரு பொருளை மீனிங்கை தருது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி டே 2 கிளாஸ்ல நாளைக்கு சந்திக்கலாம். சரிங்களா? நான் இந்த பிடிஎஃப் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். நீங்க கொஞ்சம் லைட்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, பாய், தேங்க்யூ.